திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தும் பணியை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். ஆறுமுக நேரியில் பைக் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் மனைவி பலி, கணவர் உட்பட 2 பேர் காயம். திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தும் பணியை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட 12 ரயில் நிலையங்களில் வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான காத்திருக்கும் அறைகள், 2 இடங்களில் லிப்ட் வசதி, நவீன வசதியுடன் சுகாதார வளாகம், வாகன பாதுகாப்பகம், வாட்டர் கூலர்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் துவங்கிய இப்பணியானது தற்பொழுது 50% நிறைவடைந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் ரயில் நிலையம் வளாகத்தில் பிரதமர் மோடி தமிழகத்தில் 34 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தும் பணி அடிக்கல் நாட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 12:30 மணிக்கு மேல் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 554 ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதில் திருச்செந்தூர் ரயில் நிலையம் அதிகாரிகள், நகராட்சி தலைவர், துணைத் தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆறுமுக நேரியில் பைக் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் மனைவி பலி, கணவர் உட்பட 2 பேர் காயம். விருதுநகர் மாவட்டம் 7000 பண்ணையைச் சேர்ந்த வேல்சாமி மகன் ராம்குமார். இவர் தனது மனைவி விஜயலட்சுமி, பேரன் அபினேஷ் ஆகியோருடன் திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு நேற்று காலை பைக்கில் ஊருக்கு திரும்பி வந்து கொண்டிருந்துள்ளார். ஆறுமுகநேரி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அருகே வந்தபொழுது பின்னால் வந்த அரசு பேருந்து பைக் மீது மோதியுள்ளது. இதில் பைக்கில் இருந்த 3 காயமடைந்தனர். பலத்த காயமடைந்த விஜயலட்சுமியை திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் விஜயலட்சுமி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அரசு பேருந்து ஓட்டுநர் வண்ணாரப்பேட்டை மரிய சந்திரசேகரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தட்டார் மடத்தில் நடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பெயரில் சாத்தான்குளம் ஒன்றிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தட்டார் மடத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தெற்கு மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதன் கலந்து கொண்டு ஏழைகளுக்கு தையல் மிஷின், இஸ்திரி பெட்டி, வேட்டி சேலை உள்ளிட்ட
நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் முதல்வர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும், மற்ற கட்சியை விட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 2 கோடி தொண்டர்கள் உள்ளனர் எனவும், 3 ஆண்டு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் கூறியுள்ளார். மேலும் சர்வாதிகாரி போல் செயல்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்கும் முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டதை அறிந்துதான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியை நீக்கினார் எனவும், பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கு எதுவும் செய்யவில்லை எனவும், ஆதலால் வரும் பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை சுட்டிக்காட்டி வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் ஆதரவு தர வேண்டும் என்றார். மேலும் இதில் SP சண்முகநாதன் முன்னிலையில் பிற கட்சியை சேர்ந்த 20 பேர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். தமிழகத்தில் அழிக்கணும் நோக்கத்தில் பிஜேபி செயல்பட்டு வருகிறது. அதனால்தான் எடப்பாடியார் அவர்கள் பிடித்துக் கொண்டு அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை காப்பாற்றணும், அம்மா அவர்களுடைய கட்சியை காப்பாற்றணும் சொல்லி பிஜேபியினுடைய உறவே வேண்டாம் என்று வந்திருக்கோம். அந்த அளவுக்கு பிஜேபி என்ன மக்கள் அவங்களும் ஏமாத்தான் செய்றாங்க. எத்தனை லட்சம் கோடி இன்னைக்கு அவர் கடன் வாங்கி வெளிநாட்டு கடன் பூராத்தையும் வாங்கிதான் கொண்டு பண்றாங்க. இன்னைக்கு தேர்தல் செலவுக்குன்னு சொல்லி 6,000 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லி இருக்கு. பிஜேபிக்கு எதிராக 6,000 கோடி ரூபாய் அவரை நன்கொடையா பெற்ற அந்த ரூபாயெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. பிஜேபி ஒவ்வொரு கம்பெனியும் மிரட்டி, ஒவ்வொருத்தரையும் மிரட்டி இன்னைக்கு அது காசு வசூல் இருக்காங்க. எதுக்கு? எலெக்ஷனை சந்திக்கிறதுக்காக, தமிழ்நாட்டையே ஆளணுங்கிறதுக்காக, அதாவது உலகத்தையே ஆளணும் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சான். இப்படி ஒரே சர்வாதிகாரமாக போன யாருமே நிரந்தரமாக இருந்ததில்லை. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்களிடம் இருந்து கல்வி உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல் உத்தரவு, வரன்முறைப்படுத்தி பட்டா, தொழில் கடனுதவி, முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 610 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. மேலும் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக ஆட்சியர் மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து இலவச வீட்டுமனை பட்டா, உதவித்தொகை, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய 19 மனுக்களை பெற்றுக்கொண்டு அவர்களின் கோரிக்கையை கனிவுடன் கேட்டறிந்தார். பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு துறை சார்ந்த அலுவலருக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சேதுராமலிங்கம், திட்ட இயக்குநர் வீரபத்ரன் மற்றும் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.